ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு நம்பர் பாலிண்ட்ரோமா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை எப்படி பார்க்கணுன்னா, அதுக்கு முன்னாடி பாலிண்ட்ரோம் நம்பர்னால் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு நம்பர் ஃபார்வேர்ட்லேயும் ரிவர்ஸ்லேயும் சேமாக இருந்தால் அது வந்துட்டு ஒரு பாலிண்ட்ரோம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே 1 to 2 ஒன்று இருக்குது. அதை ஃப்ரண்ட்டில் பார்த்தாலும் சரி, ரிவர்ஸ்லேருந்து பார்த்தாலும் சரி 1 to 2 தான் இருக்கும். ஸோ இது ஒரு பாலிண்ட்ரோம் நம்பர். அதுவே 1 to 3 பார்த்தா அதை ரிவர்ஸ்லேருந்து பார்க்கும்போது 3 to 1 இருக்கும். ஸோ இது பாலிண்ட்ரோம் நம்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு ஒரு நம்பர் பாலிண்ட்ரோமா இல்லையாங்கிறதுக்கான கோடை நம்ம எழுதணும். அது எப்படி பண்ணோன்னா, ஒரு நம்பர் அதை ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறமும் ஒரிஜினல் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு பாலிண்ட்ரோம் நம்பர். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது பாலிண்ட்ரோம் நம்பர், இல்லைன்னா அது ஒரு பாலிண்ட்ரோம் நம்பர் கிடையாது. அப்போது ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு எப்படி ரிவர்ஸ் பண்ணணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரிஜினலோட கம்பேர் பண்ணணும். ஸோ ஒரு நம்பர் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நான் இங்கே ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸே நம்மக்கிட்ட ஒரு நம்பர் 1 to 1 இருந்தால் இன்னொரு வேரியபிளை இனிஷியலாக 0ன்னு அசைன் பண்ணிக்கணும். ஓகே, அதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு டிஜிட்டாக ஐட்ரேட் பண்ணி எடுத்து அந்த வேரியபிளில் அப்பெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே 1 இருக்குது. இது இந்த லாஸ்ட் டிஜிட்டை வந்துட்டு mod 10 வழியாக நான் எடுப்பேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் 1 to 1லேருந்து இதை எடுத்ததுக்கப்புறம் 1 to 1 10ஆல் இன்டீஜர் டிவிஷன் பண்ணுவேன். 12ஆக மாறிடும். தென் இந்த டிஜிட்டை வந்துட்டு இதில் அப்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இன்டூ 10 + 1 போட்டால் இங்கே 1 வந்துடும். அடுத்து நான் என்ன பண்ணுவேன், இந்த 2 எடுக்கணும். mod 10 போட்டு காப்பி எடுத்துப்பேன் அந்த டிஜிட்டை. தென் டிவைட் பை 10 போட்டால் இன்டீஜர் டிவிஷன் 10 போடும்போது இந்த 2 ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த எடுத்த காப்பியை வந்துட்டு இதில் அப்பெண்ட் பண்ணுவேன். ஸோ ஏற்கனவே இல்லை 0 1 இருக்கா, அதோட இன்டூ 10 + 2 போடுவேன். அண்ட் அகெயின் இந்த ஒன்றையும் அதே மாதிரி வந்துட்டு எடுத்து இங்கே அப்பெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது ரிவர்ஸ்டு நம்பர் நமக்கு கிடச்சிரும். ஸோ இது ஒரிஜினல் நம்பரோட கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் அது பாலிண்ட்ரோம் நம்பரா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வாங்க இதை நான் கோட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த கொஷினை C++ல் கோட் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது. அதோட காப்பியை டெம்ப்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் எனக்கு ரிவர்ஸ் நம்பர் கிடைக்கணும். அதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி இனிஷியலாக 0 அசைன் பண்ணிக்கிறேன். தென் இப்போ நான் நம்பரை ரிவர்ஸ் பண்ணி அந்த REVங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ while என்னோட காப்பி greater than 0 ஆகிற வரைக்கும் ஆர் நாட் ஈக்குவல் 0 கூட போடலாம். 0 ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு கரண்ட் டிஜிட் எடுத்து ரிவர்ஸில் அப்பெண்ட் பண்ணணும். ஸோ கரண்ட் டிஜிட் வந்துட்டு temp mod 10. ஓகே, அதை ரிவர்ஸில் எப்படி அப்பெண்ட் பண்ணலான்னா, ரிவர்ஸ் ஈக்குவல் டு previous reverse value into 10 plus current digit which is temp mod 10. அதுக்கப்புறம் டெம்பில் இருக்க லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ temp divide equal 10. ஸோ ஃபைனலாக நான் என்ன பண்ணணும்னா, என்னோட ரிவர்ஸ் நம்பரும் ஒரிஜினல் நம்பரும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதை ஷார்ட் ஃபார்மாக ரிவர்ஸ் ஈக்குவல் என்னன்னு போடலாம். ஸோ சேமாக இருந்தால் ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், இல்லைனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, எல்லா கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இந்த கொஷினை பைத்தானில் செஞ்சு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, காப்பி எடுத்து வச்சுக்கணும் ஒரிஜினல் நம்பரோட. டெம்ப்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அப்புறம் ரிவர்ஸ்னு இன்னொரு வேரியபிளில் வந்துட்டு இனிஷியலாக 0 நான் அசைன் பண்ணிக்கிறேன். தென் while என்னோட காப்பி வந்துட்டு greater than 0 இருக்கும். ஸோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, ரிவர்ஸில் வந்துட்டு கரண்ட் காப்பியில் இருக்கிற லாஸ்ட் டிஜிட் அப்பெண்ட் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டூ 10 ப்ளஸ் லாஸ்ட் டிஜிட் என்னதுன்னா temp mod 10. அண்ட் ஃபைனலாக டெம்ப்லேருந்து லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும், which is integer division by 10. ஸோ temp divide equal 10. ஸோ // வந்து integer division. அண்ட் ஃபைனலாக நான் வந்துட்டு என்னோட ஒரிஜினல் நம்பரும் ரிவர்ஸ் நம்பரும் சேமாக இருக்கான்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ
நான் சப்மிட் பண்ணுறேன். ஓகே, எல்லா கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஜாவாவில் வந்துட்டு இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு டெம்ப்னு ஒரு வேரியபிளில் ஒரிஜினல் நம்பர் காப்பி எடுத்து வச்சுக்கணும். தென் ரிவர்ஸ்னு ஒரு வேரியபிளில் க்ரியேட் பண்ணிக்கிறேன், REVன்ட்டு. அதில் வந்துட்டு என்னோடய ரிவர்ஸ் நம்பர் ஃபைனலாக இதில் வந்துட்டு அசைன் ஆகிடும். ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன்னா, என்னோடய டெம்ப்பு greater than 0 இருக்கிற வரைக்கும் நான் வந்துட்டு என் கரண்ட் டிஜிட்டை வந்துட்டு ரிவர்ஸில் அப்பெண்ட் பண்ணுவேன். ஸோ ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்டூ 10 ப்ளஸ் கரண்ட் டிஜிட்டை நான் அப்பெண்ட் பண்ணணும். அதுக்கு நான் கரண்ட் டிஜிட் வந்து டெம்ப் மோட 10. ஸோ அதை வந்துட்டு ரிவர்ஸில் அப்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இன்டூ 10 ப்ளஸ் அந்த டிஜிட் போட்டு அப்பெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் டெம்ப்லேருந்து லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ டெம்ப் டிவைட் ஈக்குவல் 10. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்னோடய ஒரிஜினல் நம்பரும் என்னோட அண்ட் ரிவர்ஸும் சேமாக இருக்கணும். அப்போது வந்துட்டு அது ஒரு palindromic நம்பர், இல்லைன்னா கிடையாது. ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ எல்லா கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.